இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இப்போது இருக்கின்ற பிரச்சனை, நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகிறது. இந்த திருமணம் தள்ளி போவதற்கான காரணம் ஜாதக ரீதியாக பல விஷயங்களை பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் பித்ருக்களுடைய சாபம். பித்ருக்களுக்கு சரியாக நாம் அவர்களுக்கான கடனை செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அமாவாசை நாளிலே பித்ருக்களுக்கான தர்ப்பணங்களை முறையாக செய்ய வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால், அவர்கள் ஆசீர்வாதத்தால் இந்த திருமண தடைகள், ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் அது விலகி அந்த திருமண பந்தம் நல்லபடியாக ஏற்படும். அதேபோல் திருமணமாகி விவாகரத்துக்காக நிறைய பேர் வழக்கு மன்றம் செல்கின்றார்கள். இது மிக மிக ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு முன்னோர் கடன் சரியாக செய்கிறது தான். பித்ருக்களுடைய ஆசை இருந்தால் குடும்பத்திலே இது போன்ற குழப்பங்கள் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். ஆக மிகப்பெரிய ஒரு நிவாரணின்னு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களுக்கு இந்த முன்னோர் கடனை சரியாக செய்வது. ஆக இந்த அமாவாசை தர்ப்பணங்களை, அவர்களுக்கு வருடாவிடம் கொடுக்க வேண்டிய திதி போன்றவற்றை சரியாக முறையாக செய்து இது போன்ற தோஷங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்பத்திலே சுமங்கலிகள் இறந்து போயிருப்பார்கள். அந்த சுமங்கலிகளை நினைத்து சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும். சுமங்கலி பூஜை செய்தால் இது போன்ற திருமண தடைகள் எல்லாம் விலகி அந்த இல்லத்திலே, இப்போது இந்த வருடம் சுமங்கலி பூஜை செய்கின்றோம் என்றால் அடுத்த வருடம் சுமங்கலி பூஜைக்குள்ளாக உங்களுடைய இல்லத்திலே திருமணத்துக்கு தடை ஏற்பட்டு யாருக்கானும் திருமணம் நடைபெறாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்லபடியாக நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ஆக இந்த சுமங்கலி பூஜையை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு ஒரு நல்ல நாளிலே சுமங்கலி பூஜையை செய்ய வேண்டும். அதற்கு 7 சுமங்கலிகளை அழைக்கலாம், 9 சுமங்கலிகளை அழைக்கலாம். எப்படி நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அப்படி அழைத்து அந்த சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு அளித்து புடவை வைத்து கொடுத்து அவர்களை சாப்பிட வைத்து அவர்கள் மனம் குளிர ஆசீர்வாதம் பெற்றால் அந்த இல்லத்திலே உடனடியாக யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்களுக்கு உடனடியாக திருமணம் நடைபெறும். நிச்சயமாக இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆக இந்த சுமங்கலி பூஜையை மேற்கொள்ளுங்கள். சுமங்கலி பூஜையை செய்து திருமண தடைகள் இருந்தால் அந்த திருமண தடைகள் மற்றும் உங்களுக்கு தேக ஆரோக்கியங்கள், அது சம்பந்தமான தடைகளும் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஆகவே இப்படி உங்களுடைய ஜாதக தோஷங்கள் நீங்கி திருமண தடைகள் நீங்க நல்ல ஆரோக்கியம் கிடைக்க, குழந்தைகளுக்கு நல்ல ஞானம், கல்வி போன்றவையெல்லாம் கிடைக்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஆக இந்த முன்னோர் கடனையும் சுமங்கலி பூஜையையும் செய்யுங்கள். வாழ்விலே ஏற்றமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.